கேஸ்ட் பிரச்சனை இழுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்க ஆரம்பத்துல இருந்து இங்க இருக்கிற வரைக்கும் இப்ப எல்லா ஜாதியும் வந்து இங்க குடும்பம் பண்ணலாமா? நாங்க பரஜாதி மட்டும் இங்க வரக்கூடாதான். அப்ப பரஜாதி எதுக்கு ஓட்டு கேட்க வராங்கன்னு தான் நான் கேக்குறேன். எதுக்கு ஓட்டு கேட்க வராங்க எங்க ஊருக்குள்ள? அப்ப பரனா நாங்க கேவலமா? அதெல்லாம் பறையெல்லாம் ஒதுக்கி ரொம்ப காலம் ஆயிட்டு, வருஷ கணக்குல ஆயிட்டு. இப்ப வந்து என்ன கேஸ்ட்? அப்ப பெரிய இடத்துல வேலை பாக்குறவங்க எல்லாம் எங்க ஜாதியில இல்லையா? கயிறெல்லாம் தூக்கி எரிஞ்சு கொட்டா நாங்க எவ்வளவு செலவு பண்ணி புள்ளைய கால கடத்து பொலிசா அடக்க வச்சு நாங்க கீத்து கோட்டை கட்டணும். 2 வாரம் ஆச்சு ஊரை மறைச்சு. நாங்க ஒரு மாசமா நாங்க வேலை வித்துக்கு போகாம எங்க வீட்டு ஆம்பளைங்க வேலை வித்துக்கு போகாம சாப்பிட கூட வழி இல்லாம கஞ்சி மாறி நடக்கிறாங்க. எங்க வயிற்று சும்மா விடுமா? என்னத்துக்கு மக்களுக்காக வேலை பாக்குறாங்க? மக்களுக்காக பாக்குறேன். மக்களே நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க இருக்கிறோம், நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க இருக்கிறோம்னு சொன்னவங்க இப்ப ஒருத்தவங்கள கூட காணுமே, எந்த கட்சியிலையும் காணுமே. நாங்க ஏற்பட்ட மக்கள் அன்னாட காட்சி தான். நாங்க அன்னாட சம்பாரிச்சு அன்னாட திங்கிறோம். நாங்க தான் அது கூட வழி இல்லாம பண்ணிட்டாங்க. மக்களுக்கு எதிராக நிக்குது. எத்தனை வாட்டி தெரியுமா கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துருப்போம். ஏன் அந்த கலெக்டர் தான் சொன்னாங்க பொறுமைக்கு இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இடம் இருக்குன்னாங்க. உங்களுக்கு கட்டுறதுக்கு உரிமை கட்டிக்கிறீங்க.